Hi guys, welcome to Besant Technologies Velachery Head Office Placement Success Story. Today placement success story நான் பார்க்க போகிறது சிஸ்டர் மேகலா. ஸோ அவங்க எங்களோட டைப் கம்பெனியில் ஃப்ரண்ட் டெவலப்பர் ஆஃபர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேகலா. தேங்க்யூ சார். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். அவங்க நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் படிச்சிங்க, என்ன டிகிரி முடிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ்ட் அவுட்டு? சார் நான் வந்து தியாகராஜர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தேன் சார். மதுரையில் இருக்குது. 2023 பாஸ் அவுட்டு. அதுக்கப்புறம் நான் நான்ஐடியில் ஒர்க் பண்ணேன். அது ஒரு 11 months ஒர்க் பண்ணேன், நைட் ஷிஃப்ட்டு. அதனால அது ஹெல்த் இஷ்யூ ஆகிட்டு அப்புறம் திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, பெசன்ட் டெக்னாலஜி போங்க. அவங்க போரூர் பிரான்ச்சில் இருக்காங்க. அங்கே நல்லா இருக்குது, கோச்சிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் சார். பெசன்ட்டில் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு கம்பெனி போய் அட்டென்ட் பண்ணி நான் செலக்ட் ஆகிட்டேன் சார். செலக்ட் ஆகிட்டேன். ஃபைன். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக தான் பெசன்ட் டெக்னாலஜிஸ் உங்களுக்கு தெரியும். ஃபைன். நீங்கள் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணது யார் ட்ரெயினர்? ஃப்ரண்டெண்ட்ல இம்ரான் சார். இம்ரான். ஓகே. எப்படி எடுத்தாரு கிளாஸ் உங்களுக்கு? நல்லா அவங்க சொன்னதெல்லாம் வந்துருந்துச்சு சார். கொஸ்டின் எல்லாமே கேட்டிருந்தாங்க. அதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். அதேதான் வந்துருந்துச்சு. கடைசி நேரம்னால என்னால என்ன ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரியல. சார் சொன்னதுதான் நான் போய் ப்ரிப்பேர் பண்ணேன். அது அப்படியே தான் கேட்டேன். அது அப்படியே கேட்டிருந்தாங்க. சூப்பர். ஸோ இன்டர்வியூல என்னென்ன ரவுண்ட் இருந்துச்சு, என்னென்ன கேட்டாங்க? சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் இருந்தது, செகண்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல், தேர்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் கம்யூனிகேஷன், தேர்ட் ரவுண்ட் டெக்னிக்கல், ஃபோர்த் ரவுண்ட் ஹெச்ஆர். ஆப்டிடியூட் வந்து ரொம்ப டஃப்பாலாம் இல்லை, சால்வ் பண்ற மாதிரி தான் இருந்தது. பிளட் ரிலேஷன்ல இருந்து அதிகமா இருந்தது கொஸ்டின்ஸ். கம்யூனிகேஷன்லேயே ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சினானிம்ஸ் ஆன்டினிம்ஸ் அந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல கம்யூனிகேஷன் வந்து நேட்டிவ் பத்தி கேட்டிருந்தாங்க, அது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன லாஸ்டா நீங்க என்ன புக் வந்து ரீட் பண்ணீங்க அந்த மாதிரி கேட்டாங்க, அதை பத்தி சொல்லியிருந்தேன் சார். அப்புறம் தேர்ட் ரவுண்ட் டெக்னிக்கல்ல ஃபுல்லா ப்ராஜெக்ட் வச்சு தான் கேட்டிருந்தாங்க. ப்ராஜெக்ட்ல நீங்க என்ன ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் டைட்டில் கேட்டாங்க, அதை சொன்னதுக்கப்புறம் எத்தனை வெப்பேஜ் அதில் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க, அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சார். அப்புறம் HTML இருந்து பேசிக்கா கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. CSSல மார்ஜின் பேடிங் தான் இந்த மாதிரி கேட்டாங்க. ரியாக்ட்ல வந்து காம்போனன்ட்ஸ் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க சார். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சார். ஓகே, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சார். ஜாயினிங் எப்போ சொல்லியிருக்காங்க? மண்டே சொல்லியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு HR டீம்ல இருந்து யார் கோஆர்டினேட் பண்ணதெல்லாம்? சார் இல்லை, இங்கே உங்களுக்கு கபில். ஓகே, கபில் தான் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணார். ஸோ ட்ரைனர் இம்ரான் வந்து உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ பர்ஸ்பெக்டிவ் எல்லாமே கொடுத்துட்டாரு. ஆமாம் சார், கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் ஏதாவது ஸ்ட்ரகிள், ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக வாங்க. ஓகே, தேங்க்யூ.